ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். என்னடா பெட்டிலிருந்து ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எனக்கு இதில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா? என் ஹஸ்பண்ட் என்னையே கேட்காம பெட் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்காரு. ஏன்னா இது சின்ன சின்ன ஹேபிட் நம்ம பழக பழக தான் நம்ம கூட இருக்கிறவங்களும் அதை கற்றுக்கிட்டு நம்மளையே கேட்காம நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாமையும் அவங்கக்கிட்ட ஒரு சொல்லி ஒரு விஷயம் வேலை வாங்காமல் அவங்களாவே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு மண்டே அப்படிங்கிறங்காட்டி நான் எப்போவுமே மண்டே ஆனால் கம்பல்சரி மாடி போய் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா பெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், என்ன தான் நம்ம சுத்தமாக வச்சுருந்தாலும் அவங்க விளையாடுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. அதனால் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுமே ஹெல்த்தியாக ஹைஜீனாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம இருக்க இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுருக்கேன். இவங்க பண்ணுறத பார்த்தா இவங்க கோவமாக இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. பெட்ஸ் விளையாடுறதே அப்படி தான் விளையாடுவாங்க. ஃபஸ்ட்டு எனக்குமே தெரியாது, என்னடா ஐயோ கடிச்சிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் கிடையாது, அவங்க விளையாடுறதே அப்படி தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு ஈவினிங், நல்லா பீச் கலரில் இருந்துச்சு. க்ளவுடு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நேரில் அழகாக இருக்கும், கேமராவில் அதுவும் என்னோடய ஃபோன் குவாலிட்டியில் இவ்வளோ தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மண்டே ஆனாவே போதும், எனக்கு கையிலையே பிடிக்க முடியாது. கம்பல்சரி வீடு க்ளீன் பண்ணலான்னா எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. அண்ட் வீட்டுக்கும் கெஸ்ட்டெல்லாம் வந்தங்காட்டி இந்த மாதிரி தாங்க வீடு இருந்துச்சு. நான் பாட்டுக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன், அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் பாட்டுக்கு வேலை செஞ்சார். கடவுளே, அந்த நிலைமைக்கு இருந்துச்சு வீடு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு டீக்ளட்டரிங் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். டீக்ளட்டரிங் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மெடிசனுக்கு 2 months டைம் கொடுத்துருந்தேன். அதுதான் அதோட எக்ஸ்பைரி டேட்டு. இது முக்கியமான ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அம்மாலாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு மெடிசன் வேணும்னா அதை எடுத்து வச்சுட்டு, இது வச்சிரு சாமி, நம்மளுக்கு இது வேணும், இதுதான் கொடுத்து நம்ம வாங்கணும், பேர் மறந்துடுவோம், பிராண்ட் ஏதாச்சும் மறந்துடுவோம் அப்படிம்பாங்க. பட் இப்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும்னு இல்லை. எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டுடலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கிளிக் எடுத்தால் போதும், அந்த ஃபோட்டோவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றபடி எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா வீடு கட்டினதுலேருந்தே இவ்வளோ டேப்ஸ் நான் வச்சுருக்கேன். அந்த பைப்புக்கு போடுறது எதுக்கு இருக்குன்னே தெரில. நான் ஆர்கனைசிங்க்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தனியாக இப்போ வரைக்குமே வாங்கினது இல்லைங்க. ஏன்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் இன்னுமே டீக்ளட்டர் பண்ண வேண்டியது இருக்குது, அது எனக்கு பர்சனலாகவே தெரியும். அதனால் நான் கண்டிப்பாக ஆர்கனைசர் இப்போ வாங்கவே போகிறது கிடையாது. என்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி கண்டெய்னர்ஸு, மசாலா டப்பா, அதுவே எனக்கு போதுமானது. நான் அவ்வளோ ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கல பொருள். பட் இருந்தாலுமே எனக்கு இதுவே ஏதுவாக இருக்குது. ஏன் அங்கே இருக்கிறத நான் இங்கே மாற்றிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் யூசேஜ் கம்மியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கும்போது ஒரு டைமும் அதை எடுத்து அதிலிருந்து மேக்கப்பை பிரித்து, காஸ்மெட்டிக்ஸ் பிரித்து, எனக்கு ஸ்கின் கேருக்கான இதை பிரித்து எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ நான் இந்த மாதிரி போட்டு வச்சங்காட்டி என்னோடய ஸ்கின் கேர் தனியாக, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தனியாக அப்படின்னு பிரிச்சுட்டேன். எனக்கு இந்த பாக்ஸே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த பட்ஸ் எல்லாம் உள்ளே விழுந்து, அதுக்கப்புறம் அது தேவையில்லாமல் என்னென்னமோ மிக்சப் ஆகி நிறையா குவான்டிட்டிஸ் ஆஃப் பட்ஸுமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணேன், ஐயோ அதை கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பாக்ஸை மட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் க்ளீன் பண்ணிவிட்டு, இன்னொரு சின்னதாக என்கிட்ட இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதனால தான் நான் எதுவுமே நான் தூக்கி போடலை, எடுத்து வச்சுருக்கேன், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லுவேன் இல்லையா. எனக்கு என்னோடய நீட்ஸ் தெரியும். அதனால தான் நான் எதுக்குமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அதுவே போதும். ரொம்ப ஆஸ்தட்டிக்காக காமிச்சு நம்ம அவார்டாக வாங்க போகிறோம், நம்ம வீடு நம்மளுக்கு க்ளீனாக இருந்தால் போதும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆனது, உடஞ்சி போன சீப்பு, இந்த சீப்பை வீசறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் உடஞ்சிருச்சு, வேறு வழி இல்லை. ஸோ அப்படி இருந்த வீட்டை இப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் அடுத்த வேலை டக்கு டக்குன்னு பார்க்கணும். மறக்காமல் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த மாதிரியெல்லாம் டீக்ளட்டரிங் பண்ணுறேன், எந்த மாதிரி வீட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறேன், எதனால் என்னோடய வீடு சீக்கிரமாக டைடியப் பண்ண முடியுது, அதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷெட்யூல் படி போட்டுகிட்டே இருப்பேன். அண்டில் தென் டேக் கேர், பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? டாடா.